கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 26, 2026, 26/06/26. இப்போ நம்ம இந்திய ஒன்றிய அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா அது மற்ற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் எல்லாத்துலேயும் வந்தது. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு எதிராக சிஜேபி அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் இதெல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து, அப்புறம் அதோட வழக்கம் போல் ஹைப் பட்டனை கிளிக் செய்து, அது அப்படி சொல்கிறது வழக்கம் போல் அதுவும் ஆகிப்போச்சு. ஆனால் சில நண்பர்கள் பர்சனலாகவும் சரி இல்லை பின்னூட்டத்துலேயும் நான் ஹை பட்டன் அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆதரவு உண்மையிலேயே நன்றிக்குரியது. ஓகே, சரி. இப்போது நம்ம கையில் பாஸ்போர்ட் அப்படி இருக்குன்னா, பாஸ்போர்ட் எவ்வளவு வேல்யூபிள் ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற எல்லாத்தையும் விட நம்ம கையில் ஓட்டர் ஐடி இப்போ வந்தது, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் என்னென்னவோ கார்டு இருக்கலாம். ஓகே, நம்மகிட்ட பேங்க்கு பாஸ்புக் கார்டு அப்படின்னு ஆரம்பித்தா ஒரு 7-8 ஆவணங்கள் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக நமக்கு பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மிக என்ன சொல்லுது, உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு, இப்போ நம்ம இந்திய குடிமகனா நம்ம ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது. பாஸ்போர்ட் எல்லாம் பயங்கரமான அங்கீகாரம். அதுக்கு இப்போ நம்ம ஒன்றிய அரசில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாஸ்போர்ட் என்பது ஒரு பயண ஆவணம் மட்டுமே. நம்ம பஸ்லேருந்து இப்போ மதுரைக்கு போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், இல்லை ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க போகிறோம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த பயண ஆவணம் தான். இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் நீட்டமாக டிக்கெட் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறோம், சென்னையிலேருந்து துபாய்க்கு போகிறோம், சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னு அந்த டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல, அந்த டிக்கெட்டுங்கிறது ஒரு பயண ஆவணம். அது மாதிரி பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு பயண ஆவணம் மட்டுமே தவிர அது ஒருவரது குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணம் அல்ல என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். இது என்ன விதமான விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது போகிற போக்கில் கெட்ட வார்த்தை இதெல்லாம் வந்துடலாம். ஓகே, அது வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது வழியில் பேசும்போது வரக்கூடாது. சில நேரத்தில் என்ன தோணுது அப்படின்னா, இது குடியுரிமைக்கான ஆவணம்னா நீங்கள் என்ன நினப்புல குடியுரிமைன்னு என்ன நினைச்சிருக்கீங்க? எது குடியுரிமை? அப்போ குடியுரிமைக்குன்னு தனியாக என்ன ஆவணம்? நீங்கள் எப்படின்னா, வெளிநாடுகளுக்கு அதிகமாக இப்போ போய்கிட்டு இருக்கு யார் அப்படின்னா, இந்திய ஒன்றிய அளவில் நீங்கள் ஃபாரிஸ்ட் பக்கம் போகிறதா இருந்தால் தமிழர்கள் அதிகமாக போகிறாங்க. தமிழர்களில் நீங்கள் முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் பாகுபாடு பார்க்க வேண்டியதில்லை. பெரும்பாலும் தமிழர்கள். பெரும்பாலும் நீங்கள் மலேசியா எடுத்துக்க, சிங்கப்பூர் எடுத்துக்க, பார்த்தா பெரும்பாலும் தமிழர்கள். அப்புறம் ஸ்ரீலங்கா தமிழும் போயிருக்கலாம். ஆனாலும் தமிழ்நாட்டு தமிழர்களும் எக்கச்சக்கமாக இருக்காங்க. சரி, இந்த பக்கம் லெஃப்டில் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள். வளைகுடா நாடுகளில் ரொம்ப பெரும்பாலும் போயிருக்குது இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக போயிருக்காங்க. ஏன்னா அது முஸ்லீம் கண்ட்ரிங்கனால முதல்ல இருந்தே 70-75 இருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் கேரளாவில் காசர்கோடு, மலப்புரம் எடுத்தீங்கன்னா, அங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா தஞ்சாவூர், பழைய தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 மாவட்டமாக எல்லாம் பிரிஞ்சுதான் அந்த மாவட்டம் புதுக்கோட்டை வரைக்கும். ப்ளஸ் திருநெல்வேலி பக்கம் எடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற இதுலேருந்து, அப்புறம் வேலூர்லேருந்து, இங்கேருந்து ஏகப்பட்ட மொத்த இடத்துல மேபி கொங்கு பெல்ட்லேருந்து கொஞ்சம் குறைவாக போயிருக்கலாம். இல்லைன்னா மதுரை, திருநெல்வேலி ஆரம்பித்து இந்த பக்கம் தஞ்சாவூர், திருச்சியில் ஆரம்பித்து இந்த பக்கம் சென்னையிலேருந்து எல்லா இடத்துல இருந்தும் இஸ்லாமியர்கள் அதிகமாக போயிருக்காங்க. ஸோ அவங்க கையில் பாஸ்போர்ட் நிறையா இருக்குது. ஓகே, அது லேபராக போயிருக்காங்க, வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க, படித்து போயிருக்காங்க, கம்பெனி வைக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல சகல கேட்டகரியிலையும் நம்ம ஆட்கள் இஸ்லாமியர்கள் போயிருக்காங்க. இப்போ ஹிந்துக்களும் கிறிஸ்டியனும் நிறைய இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் இங்கே போயிருக்காங்க. அது போக அங்கே இருந்து நார்த் இந்தியாவில்னு எடுத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அது இல்லாமல் பஞ்சாப்லேருந்து, ஏன்னா பஞ்சாபில் சீக்கியர்கள் இந்துக்கள் அல்ல, அவங்களும் நிறையா வெளியில் போயிருக்காங்க. அப்போ பாஸ்போர்ட் யார் கையில் அதிகமாக இருக்குது? இவங்க நினைக்கிற மாதிரி இந்துக்கள் கையில் இருக்குமே ஒழிய ட்ராவல் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவ்லி குறைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ திடீர்னு இந்த பாஸ்போர்ட் ஒரு ட்ராவல் கைடே ஒழிய அல்ல ட்ராவலுக்கான ஒரு டாக்குமெண்ட்டே ஒழிய ஒரு பயண ஆவணம். அதை தாண்டி
குடியுரிமை இல்லை அப்படின்னா இப்போ இந்திய அரசு முத்திரை போட்டு சிட்டிசன்ஷிப் இந்தியா, பேரு சோன்சோ, அப்பா பேர் இது, மனைவி பேர் இது, அம்மா பேர் இது, அப்புறம் எந்த ஊர் அட்ரஸு, ஃபோட்டோ எல்லாம் போட்டு கை கண்ணு எல்லாம் போட்டு எடுத்து பாஸ்போர்ட் வந்து எடுத்தாச்சு அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் வந்து குடியுரிமை ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய அரசு சொல்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன? ஸோ இதை பற்றின என்ன நோக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏற்கனவே என்ஆர்சி சிஐஏ எல்லாம் கொண்டு வந்து பரபரப்பாக கொண்டு வந்து பார்த்தாங்க, அது வந்து நடக்கலை. அப்புறம் பகல்காமில் வந்து அடித்து 40 பேரை காலி பண்ணிட்டு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதையும் தாண்டி வந்து இப்போ 2024 வரும்போது ஒரிசாவில் அங்கங்கே என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ராமர் கோயிலை திறந்துட்டோம், நாங்கள் தான் சூப்பராக சொல்லி பார்த்தாங்க. ராமர் கோயில் சைடில் இருக்கிற ஒரு 6 சட்டமன்ற ஏரியாக்கள்லேயே தோத்தாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்லேயே அங்கே வந்து பெரிய அளவுக்கு நடக்கலை. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து பிஜேபி வந்து பின்னடைவை சந்திச்சிருச்சு. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா திடீர்னு ஜல்சக்தி, அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம், வேற ஒரு சேனல்லையும் பேசியிருக்கோம். ஜல்சக்தி துறை அமைச்சர் சிஆர் பட்டீலா அவர் என்ன சொல்றாரு வந்து, நாங்கள் சிந்து நதியை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு போகாமல் ஆக்கிடுவோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே சிந்து நதி எப்படின்னா சிந்து நதி சட்லஜ் நதி, அந்த பக்கம் ராவி செனாப், அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கு என்னது ஜீலம் செனாப் ராவி, இது வந்து இந்தியா இது காஷ்மீர் அந்த சைடு மேலேருந்து அப்படி பாகிஸ்தானுக்கு போகுது. அப்புறம் டாப்பில் மேலேருந்து பெரிய நதியாக வந்து சிந்து நதி எங்கேருந்து கிட்டத்தட்ட சைனாலேருந்து உற்பத்தி ஆகி, கொஞ்சம் சைனாவோட தூரம் ரொம்ப கம்மி, உற்பத்தி ஆகி அப்படியே நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே காஷ்மீர் சைடில் அங்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி பெரிய நிலப்பரப்பு வந்து அதிகமான நிலப்பரப்பு பாகிஸ்தானில் உள்ளே போகுது. அப்புறம் கீழே எடுத்துட்டோம்னா 5 நதியில் வந்து கீழே எடுத்துட்டோம்னா சட்லஜ் வந்து அதுவும் சைனாலேருந்து உற்பத்தியாகி அதோட நீளமும் ரொம்ப தூரம் ரொம்ப குறைவு. அப்புறம் பஞ்சாப் சைட்டில் பஞ்சாப் வழியே உள்ளே வந்து அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தான் நிலப்பரப்பு வழியே தாண்டி அந்த 5 இதுவும் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக போய் இந்த பக்கம் அரபிக்கடலில் குஜராத்துக்கு ஆப்போசிட் சைடில் அங்கிட்டு அரபிக்கடலில் கலக்குதுங்கிறது இது வந்து இந்த நதியோட மேப்பு இங்கே. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க வந்து, நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர விடாம சிந்து நதியை தடுப்போம், அங்கே தண்ணி போக விடாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்லஜில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 40,000 கியூசெக்கு வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ எது நம்ம பஞ்சாப் யூஸ் பண்ணணும், அது வந்து 53,000 கியூசெக் வந்து 21% எக்ஸ்ட்ரா நீங்கள் பஞ்சாப் வந்து பயன்படுத்திக்காங்க. பஞ்சாப்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப், ஏன்னா பஞ்சாப் வந்து பாகிஸ்தான்லையும் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் வந்து 21% அதிகமான தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அப்போ நம்மளுடைய ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. ஆனால் இதையும் தாண்டி நாங்கள் சுத்தமாக விட மாட்டோம், உங்களை வந்து பட்டினி போட்டு கொள்ளுவோம் அப்படின்னு நம்ம ஜல்சக்தி மினிஸ்டர் வந்து சிஆர் பாட்டீல் அவர் வந்து திருவாய் மலர்ந்திருக்கிறார். இப்போ 3ஆம் உலகப் போர் வந்து தண்ணிக்காக வரும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. அது எந்த ரூபத்தில் எங்கே வரப்போகுது, எங்கே பொறி கிளம்ப போகுதுன்னு தெரியாது. ஓகே, இது வந்து எப்படின்னா நமக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காம போகும். ஆனால் உலக அளவில் எப்படி இருக்கணும், தண்ணீர் நதிநீர் பங்கீடு எப்படி இருக்கணும், அப்புறம் மாநில அளவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம பேசணும். அப்போ இந்த மாதிரி மாநில அளவு அப்படிங்கும்போது நமக்கு காவிரியில் வந்து எத்தனை வருஷமாக இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மேகதாதை கட்டுவோம், முன்னாடி திமுக இருந்தாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க, இப்போ வந்து இவர் விஜய் வந்துட்டாரு, அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு எதிர்ப்பு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி அரசியல் ஆக்கிறதுல நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க வந்து அடுத்த 2029 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பரபரப்பை கொண்டு வந்து இந்த இந்தியாவில் நான் எங்களை விட்டுட்டா வேற கட்சியே கிடையாது, உண்மையில கிடையாதான். ஏன்னா எப்படி பாருனாலும் கிட்டத்தட்ட இந்த காங்கிரஸ் வந்து வழக்கொழிஞ்சு போய் வீக்காக போய் அழியிற நிலைமைக்கு வந்துருச்சு. காங்கிரஸ் அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இது வந்து எப்படின்னா காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து கோபம் வரலாம், பட் நீங்கள் நிதானமாக ஒரு 3ஆம் மனுஷன் மாதிரி யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் போன தேர்தலில் என்னென்ன சித்து விளையாட்டுக்கெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஆனால் மக்களுக்கான கட்சி எல்லாமே மக்களுக்காக தானே. மக்களோட இதை வந்து எதிராக வந்து 16 ஸ்டேட்டை வந்து இழந்துட்டு தமிழ்நாட்டோட சேர்த்து 17ஆவது ஸ்டேட்டும் இழந்து போய் கடைசியில் வந்து இந்தியா கூட்டணி பூரா வந்து செதைச்சு ஒன்றும் இல்லாமாக்கி அழிச்சு ஒழிக்கிறதுல வந்து இவன் பிஜேபி எவ்வளோ முனைப்பாக இருக்காங்களோ
காங்கிரஸ் அளிக்கிறதுல அதை விட ராகுல் காந்தி அதிக முனைப்பா இருக்காரு. உள்ளுக்குள்ள உட்காந்து கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலி மாதிரி உட்காந்துட்டு காங்கிரஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா. அப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பு இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் 2029க்குள்ள இந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம் ஒரு 9-10 மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து ஒரு 270 சீட்டுக்கு மேல வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு இதுல இந்திய ஒன்றிய அளவில் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நேரடியா மக்களுக்கு நல்லது பண்ணி பெருசா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஐடியா இல்லை, அவசியம் இல்லை, ஐடியா இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏமாத்துறதே தொழிலா வச்சிருக்கவங்களுக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சு நாங்கள் வந்து என்னது இந்திய தேசிய ஒற்றுமை, ஐ லவ் இந்தியா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வச்சு, அப்புறம் இது பாகிஸ்தான் அவன் இப்படி இது பண்றது தப்பு இல்லை அப்படின்னு ஏதாவது யாராவது கருத்து சொன்னா நீ வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு முத்திர குத்தி, சப்போஸ் வந்து யாராவது வந்து கிறிஸ்டியனோ முஸ்லீமோ வந்து சொன்னா நீ வந்து வெளிநாட்டுக்காரன் தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த மாதிரி அத்தனை வேலைகளும் பண்றதுக்கான ஏற்பாடு இப்பவே நடக்குது. ஓகே, அப்ப என்ன, பாஸ்போர்ட்டை முடக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? முடக்கிறது என்ன, பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு குடியுரிமை இல்லை. அப்போ பாஸ்போர்ட்டே குடியுரிமை இல்லை. ஏற்கனவே ஆதார் கார்டு வந்து குடியுரிமை இல்லை. அது எஸ்ஐஆரில் ஓட்டர் இதுக்கே வந்து அது ஆதார் இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொன்னது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அது வந்து கொஞ்சம் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலை, எவ்வளோ இது எடுத்திருக்காங்க ஒன்றும் தெரியல. ஏன்னா அவ்வளோ மறைமுகமாக கேவலமாக நடக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவ்வளோ கேவலமா இவ்வளோ மோசம் ஏதாவது எடுத்து என்னத்தையாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்றாங்கல்ல, அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை. சரி, இதுக்கு அடுத்து வந்து நமக்கு காக்ரோச் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி வந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜூன் 26, 2026, 26/06/26 அப்படிங்கிற இன்னைக்கு வந்து இவங்க வந்து சிஜேபி பிஜேபிக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்றாங்க? இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைரல் ஜென்சி சட்டேரிக்கல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சட்டையர் பண்ற மாதிரி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஃபண்டட் பை அபிஜித் தீப்கே இஸ் கரண்ட்லி லீடிங் அண்ட் இன்டெஃபினிட் சிட் இன் ப்ரொட்டஸ்ட் அட் ஜந்தர் மந்தர். ஸோ டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தர்ன்ற பகுதியில் உட்காந்து போராட்டம் பண்ணி சிட் இன் ப்ரொட்டஸ்ட் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? இந்த மாதிரி the movement supporters are defying police orders to demand the resignation of Union Education Minister தர்மேந்திர பிரதான். நீங்கள் வந்து சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நீங்கள் கோட்டை விட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் லாயக்கே இல்லை, நடத்துறதுக்கு லாயக்கே இல்லை. இதெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு இல்லை, 17 லட்சம் பேரோட எதிர்காலம் அவங்க எழுதுன அவங்க டைமில் வேஸ்ட் பண்ணீங்கல்ல, நீங்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கேவலம். ஏதாவது நடந்துச்சுன்னா தானே முன்வந்து ரிசைன் பண்ணுறதா அந்த காலத்தில் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காரி தூப்பினாலும் பரவாயில்ல, மூஞ்சில சாணி எப்படினாலும் பரவாயில்ல, நான் வந்து மந்திரியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல, நீ என்ன வேணா பேசிக்க, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான மனநிலை இப்போ நிறைய வந்துடுச்சு. அதாவது எப்படின்னா மோர் கமர்ஷியல் தென் லாஜிக்கோ இதுவோ என்ன சொல்ல அறம் சார்ந்து எதுவும் இல்லை. அந்த மாதிரி குறைஞ்சி வச்சு இப்போ நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உட்காந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி சொல்லி உட்காந்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்த பரபரப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு இதில் வந்து வீரியமாக வந்து இறங்குறதுக்கான வேலைகள் இருக்கு. ஏன்னா அதுக்கான டைம் இருக்குல்ல, இப்போவே வீரியம் நிறைய வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது வழக்குழிஞ்சு போயிடும். அப்படி தொலைஞ்சிருங்கிறதுக்காக உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ இன்டெஃபினிட் ஸ்டேட், நான் இங்கே தான் உட்காந்துருப்போம், போலீஸ்கார் வந்து எந்திரிக்கணும், ஆர்டர் கொடுக்க மாட்டேன், தர மாட்டேன்னா உட்காந்து தான் இருப்போம், என்ன செய்வேன் அப்படின்னு அவங்க வந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஆன்லைன் டென்ஷன் வழக்கம் போல் வந்து ஃபவுண்டர் அபிஜித் திப்கே ஸ்டேட்டட் தட் the group recently appeared before the committee of the Ministry of Electronics and Information Technology following the blocking of CJP social media accounts under section 69A of the IT Act, though official declined to disclose the ஸ்பெசிஃபிக் ஆர்டர். நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து முடக்கிறோம். ஏன் முடக்கிறீங்க காரணம் கேட்டால் காரணம் சொல்ல முடியாது. முதல்ல அப்படித்தானே இவங்க வந்து எப்படின்னா ஒரு அராஜக ஆட்சி தான் நடத்துகிறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. நான் முடக்கிட்டோம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் ஐடி இது இருக்கு இல்லையா, அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி, டெக்னாலஜி மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடக்கி வச்சுருக்காங்க. கேட்குறாங்க, அப்போ என்னாகும், இது நீங்கள் முடக்க வீரியம் வந்து உங்கள் அதிகமாகிட்டு தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக வந்து இவங்க முதல்ல சொன்ன ஒரு 5 பாயிண்ட் இருக்குல்ல, ரொம்ப அருமையான பாயிண்ட். அதையும் வந்து நினைவு ஊட்டிட்டு நம்ம இந்த காணொலியை முடிச்சிருவோம். என்னென்னா, நம்பர் 1 வந்து இந்த தலைமை நீதிபதிகளுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு இது கவர்னர் சீட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த மாதிரி கிரிமினல் லைபிலிட்டி இருக்கிற இன்டர்நேஷனல் டெலிகேஷன் லெஜிட்டிமேட் ஓட்டர்ஸ் ரைட்ஸு, அதாவது ஸ்ட்ரிக்ட் கிரிமினல் லைபிலிட்டி ஃபார் த இன்டென்ஷனல் டெலிஷன் ஆஃப் லெஜிட்டிமேட்
அப்போ வந்து நீங்கள் வந்து ஓட்டர் இதில் வந்து நிறைய டெலிட் பண்ணுறதில்ல லெஜிட்டிம் அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ஒரு 5 பாயிண்ட்ல வந்து எப்படின்னா ஸ்ட்ரிக்ட் கிரிமினல் லைபிலிட்டி ஃபார் இன்டென்ஷனல் டெலிஷன். நீங்கள் வந்து கிரிமினல் இருப்பாங்க ஓட்டு போட்டு வந்துட்டு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் ஹாயாக இருப்பான்ல அது வரக்கூடாது. அப்புறம் 50% ஃபீமேல் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் வந்து மீடியா வந்து தனியாரில் இந்த அரசு அதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தனியார்கிட்ட இருக்கிற மீடியா இருக்கு இல்லையா அதை வந்து எல்லாத்தையும் காமன் ஆக்கணும் அப்படிங்கிறத கேன்சலேஷன் ப்ராட்காஸ்ட் லைசன்சஸ் ஃபார் மீடியா மோனோபொலிஸ் அப்படி வந்து அதானி கையில் என்டிடிவி இருக்கிற மாதிரி அம்பானி கையில் இருக்குது. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் 20 year பேன் ஆன் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ் ஃபார் டிஃபெக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ். இப்போ இங்கேருந்து உதாரணத்துக்கு வந்து காங்கிரஸில் திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே தாவேகாவுக்கு ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து ஐயுஎம்எல் வந்து அங்கே நான் வந்து விலகிட்டோம் அப்படின்னு கொடுக்குது. இப்போ இங்கேருந்து உதயசூரியனோட மக்கள் அதாவது திமுகவோட மக்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சி தானே வந்து இங்கே எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. அங்கேருந்து கிளம்பி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால பண்ணால் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி போகிறது போக அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வந்து நீங்கள் போட்டியே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல திட்டங்கள். இது எதிர்காலத்தில் சாத்தியமாச்சுன்னா உண்மையிலே இந்தியா வந்து ரொம்ப சூப்பராயிடும். ஆனால் சாத்தியமாக இருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் தெரியலை. எனிவே ஸோ நமக்கு வந்து எப்படின்னா பாஸ்போர்ட் வந்து ஒரு ஆவணம் இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அமைதியாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.